ஈரோட்டில் தனியார் நிறுவனத்தில் 20 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பிரேம்நாத் என்பவர் உட்பட 2 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக எமது ஈரோடு செய்தியாளர் இளங்கோவனிடம் கேட்கலாம். இளங்கோவன், தற்போது ஈரோட்டில் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு, முழு விவரம் என்ன? சுதர்சனா, ஈரோடு சக்தி சாலையில் பிரேம்நாத் என்பவருக்கு சொந்தமான எலக்ட்ரிக்கல் கடை நடந்து வருகிறது. இந்த கடையில் ஹவாலா பணம் பரிவர்த்தனை நடப்பதாக நேற்று நள்ளிரவு போலீசார் தகவல் கிடைத்தது. அப்பொழுது அந்த கடையில் சோதனை நடத்தினர். அப்பொழுது அந்த கடையில் கணக்கில் வராத 20 லட்சம் ரூபாய் பணம் இருப்பது தெரிய வந்தது. அதையடுத்து போலீசார் பணத்தை பறிமுதல் செய்து வருமான வரியிடம் ஒப்படைத்தனர். இந்த பணத்தை டெல்லியில் உள்ள ஒரு முக்கிய பிரமுகர் ஒருவருக்கு ஈரோட்டிலிருந்து இந்த பணத்தை அனுப்புவதாக தெரிய வந்ததை அடுத்து கடை உரிமையாளர் பிரேம்நாத் மற்றும் பாலாஜி ஆகியோரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இளங்கோவன், இப்போ காவல்துறை என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்? என்னென்ன பிரிவுகளின் கீழ் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? போலீசாருக்கு ரகசிய தகவல் அடிப்படையில் தற்பொழுது பணம் மட்டுமே பறிமுதல் செய்து அந்த பணமானது வருமான வரித்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. போலீசார் பிரேம்நாத் மற்றும் பாலாஜி ஆகிய இருவரையும் இன்று காலை காவல் நிலையத்திற்கு வர சொல்லி இனிமேட்டு தான் இந்த விசாரணை என்ன தெரிய வரும்.